கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை கவனிக்கலாம். எல்லாரும் ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தார். எவ்வளோ பெரிய காத்திருப்பு! அதனால தான் விசுவாசத்தின் தந்தையானார் என்று சொல்லி செய்தி கேட்டிருப்போம். 20 வருடங்கள் ஈசாக்கு காத்திருந்தார், 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார் என்ற செய்தியை கேட்டிருப்போம். ஒரு தாயாருடைய காத்திருப்பு 30 வருடங்கள் இருந்திருக்கிறது. யார் என்றால் இயேசுனுடைய தாயார் தான். கவனிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றின சம்பவத்தை நாம் கவனித்திருக்கிறோம். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னு சொன்னா மரியாள் தான். அவங்களுக்கு யாருமே சொல்லல ரசம் கம்மி ஆயிடுச்சு, ரசம் காலி ஆயிடுச்சுன்னு. அவங்களே கேள்விப்பட்டு இயேசு இடத்துல போய் சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, என் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் இயேசு இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமும் செய்யல, அதற்கான பதிவுகளும் வேதத்துல இல்ல. அப்புறம் ஏன் இவர் அற்புதம் செய்வாருன்னு இந்த அம்மா ஓடினாங்கன்னு சொன்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பிறந்த பிறகும் அவரை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்களும் அவங்க சந்தித்த தேவதூதர்களும் சாஸ்திரிமார்களும் தான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டே இருந்தாங்க. நீ சுமக்கிற வித்தானது பரிசுத்த வித்து, பரிசுத்தாவியான மேல் நிலையிடுவாரு, அதனால அந்த குழந்தை வரும், இது தேவனுடைய வித்து, சகல ஜனங்களை காப்பாற்ற போகிறது, சகல ஜனங்களை ரட்சிக்க போகிறது என்ற வார்த்தைகளை சுமந்து 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 30 வருடங்கள் சுமந்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ நம்ம மரியாள் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ இந்த இடத்துல இவர் தேவனுடைய வித்தின் வெளிப்படுத்துவாரா, இந்த இடத்துல தேவனுடைய வித்தின் வெளிப்படுத்துவாரா, என்னுடைய சுமந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா, நான் கண்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறுமா என்றதான ஏக்கம் அந்த 30 வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த ஏக்கத்தின் முடிவானது அந்த கல்யாணத்தில் நடந்தது போல நீங்களும் தேவனுடைய வார்த்தையை ஒருவேளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு 10 வருடங்கள் ஆச்சு, 15 வருடங்கள் ஆச்சு, 5 வருடங்கள் ஆச்சு, 20 வருடங்கள் ஆச்சு. இந்த வருஷமும் ஒரு வாக்குத்தத்தம் எடுத்திருக்க, இது எப்படி நிறைவேறும் அப்படின்னு காத்திருக்கிறீங்களா? வேலை வரும்போது நிறைவேறும். ஆனால் மரியாளை போல காத்திருங்க, தேவ சமூகத்தை நோக்கி இருங்க. கர்த்தர் உங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you all.